அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல்குரானின் தமிழாக்கத்திலிருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 அல் மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 13. பிறகு அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததாக நாமும் அவர்களை நமது அருளிலிருந்து தூர எறிந்து விட்டோம். மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களை இறுக செய்து விட்டோம். இப்போது அவர்களுடைய நிலை என்னவெனில், வேத வாக்குகளை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டியும் திரித்தும் விதவிதமாக பொருள் கொள்கின்றனர். இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர் அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போயினர். நாள்தோறும் அவர்களுடைய மோசடி செயல்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் மிக சிலரை இத்தகைய இழிவு செயலிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு மோசமான நிலைக்கு இறங்கி வந்த பின் அவர்கள் எத்தகைய குறும்புத்தனம் புரிந்தாலும் அவை எதிர்பார்க்கப்பட்டவைதாம். எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள். நன்னடத்தையை மேற்கொள்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். வசனம் 14. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி கொண்டிருந்தவரிடமும் இவ்வாறே நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம். அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுரைகளில் பெரும் பகுதியை மறந்தே போயினர். இறுதியில் நாம் அவர்களுடைய மறுமை நாள் வரை பகைமையும் காழ்ப்புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம். மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் காமித்து தருகின்ற ஒரு நேரமும் நிச்சயமாக வரதான் போகிறது. வசனம் 15, 16. வேதம் அருளப்பட்டவர்களே, நம்முடைய தூதர் உங்களிடம் வருகை தந்துள்ளார். இறைவேதத்தில் நீங்கள் மூடி மறைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை தெள்ளத் தெளிவாய் அவர் விளக்குகின்றார். இன்னும் பல விஷயங்களை மன்னித்து விடுகின்றார். அல்லாவிடமிருந்து பேரொளி மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும்.